லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் கோச்சஸ் கிரியேட்டர்ஸ் யூஷுவல் யூடியூப் ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுறதை தாண்டி யூடியூப் ஷார்ட்ஸ்லையுமே வந்து ஆட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நார்மல் யூடியூப் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கலாமே, ஏன் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணணும்? இதனால என்ன பெனிஃபிட் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு பவர்ஃபுல் ஹேக் இருக்கு. சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் நீங்கள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணாலுமே உங்களால் ரன் பண்ண முடியாது. ஸோ myself Mazhar, I am a digital marketing practitioner and a consultant. ஸோ கரண்டாக எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஐ ஆல்சோ ஒர்க் ஓவர் 40 brands, help them to generate leads and sales for the business. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தென் மேக் ஷோர் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஸோ தட் யூ won't miss any of my future videos. So let's get started. So there are 3 reasons to choose YouTube Shorts ads to grow your business into 10 times. ஃபர்ஸ்ட் ரீசன் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட காஸ்ட் பர் கிளிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட காஸ்ட் பர் கிளிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் when compared to நார்மல் யூடியூப் ஆட்ஸ். ஸோ இது மூலிமா உங்களால் பெட்டர் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் வித் மினிமல் ஆட் ஸ்பெண்ட். செகண்ட் ரீசன், உங்களால் நியூ ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும் வித் யூடியூப் ஷார்ட்ஸ், எஸ்பெஷலி ஜென்சி அண்ட் மில்லினியல் ஆடியன்ஸ். சப்போஸ் உங்களோட டார்கெட் மார்க்கெட் 18 to 24 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா தென் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் டு டெலிவர் ஆஸ் மச் ரிசல்ட்ஸ் ஆஸ் பாசிபிள். தேர்ட், லோ காம்படிஷன். மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் இன்னும் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இன்கார்பரேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதனாலேயே காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்கேல் யோர் பிஸ்னஸ் வித் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ். இட் சவுண்ட்ஸ் கிரேசி. டெஃபினட்டாக என்னோட பிஸ்னஸில் வந்து இன்கார்பரேட் பண்ணணுன்னு இருக்கேன். பட் எப்படி இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது? அட் த சேம் டைம் அந்த பவர்ஃபுல் ஹேக் தான் என்ன? அதை மிஸ் பண்ணுறதுனால எப்படி என்னோட கேம்பெயின் வந்து ரன் பண்ண முடியாமல் போகும்? Let me share you the screen so that you can apply in your business. ஸோ நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் a campaign without goal guidance. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியர் வி ஆர் கோயிங் வித் வீடியோ ஆட்ஸ். ஸோ வீடியோ ஆட்ஸ்னு வரும்போது மல்டிபிள் சப்டைப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வீடியோ வியூஸாக இருக்கட்டும், எஃபிஷியன்ட் ரீச், டார்கெட் ஃப்ரீக்வன்சி. ஸோ வீடியோ வியூஸ்னு வரும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் பர்பஸ். ஸோ உங்களால் நிறைய எங்கேஜ்மெண்ட் அண்ட் வியூஸ் உங்களால் கொண்டு வர முடியும். எஃபிஷியன்ட் ரீச்னு வரும்போது உங்களோட லிமிடெட் பட்ஜெட்ல உங்களால் நிறைய பீப்புளை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ டார்கெட் ஃப்ரீக்வன்சின்னு வரும்போது ஒரு யூசருக்கு எத்தனை டைம்ஸ் உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகணும்னு சொல்லி உங்களால் செட் பண்ண முடியும். நான் ஸ்கிப்பபிள் இஸ் நத்திங் பட் ஸோ நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் டிரைவ் கன்வர்ஷன்ஸ். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய டேட்டாஸ் இருக்கு அண்ட் ஆல்ரெடி நீங்க கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட சஃபிஷியன்ட் டேட்டாஸும் இருக்கு, கன்வர்ஷன்ஸுமே இருக்குன்னா தென் யூ பெட்டர் கோ வித் திஸ் டைப் ஆஃப் சப்டைப். அண்ட் தென் ஆட் சீக்வன்சிங். ஆட் சீக்வன்சிங் வரும்போது மல்டிபிள் சீக்வன்ஸ் உங்களால ஆட்ஸை கிரியேட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் யூசர்ஸ் இன்ட்ராக்ஷன். அண்ட் தென் ஆடியோ ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப் கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் வித் வீடியோ வியூஸ். ஸோ கண்டினியூ. ஸோ கேம்பெயின் நேம் ஜஸ்ட் நான் டெமோ கேம்பெயின் எடுத்துக்கிறேன். அண்ட் பிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டார்கெட் சிபிவின்னு இருக்கு. ஸோ சிபிவி இட்ஸ் நத்திங் பட் காஸ்ட் பர் வியூ. ஸோ நீங்க ஒரு வியூக்கு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க ஆக்சுவலி. அண்ட் கேம்பெயின் டோட்டல். ஸோ ஹியர் நான் டெய்லி பட்ஜெட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டெய்லி 500 ருபீஸ். லெட்ஸ் டேக் நான் 500 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்றேன். அண்ட் நெட்வொர்க்ஸ்னு வரும்போது யூடியூப், கூகுள் டிவி இருக்கு. ஸோ கூகுள் டிவி பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இன்னும் ரோல் அவுட் ஆகல. அண்ட் கூகுள் பார்ட்னர்ஸ். ஸோ பெட்டர் இதை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. லொகேஷன் வரும்போது நீங்க எந்த சிட்டி டார்கெட் பண்றீங்களோ அந்த சிட்டி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ லாங்குவேஜஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபார்மேட் ஆட்ஸ் இது எல்லாமே ஃபைன். ஸோ இதில் மேஜராக நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த அடிஷனல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிவைசஸ். ஸோ டிவைசஸில் வந்து ஸோ செட் ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஃபார் டிவைசஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுங்க, கம்ப்யூட்டர், டேப்லெட் அண்ட் டிவி ஸ்க்ரீன். ஸோ இது எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பெட்டர் ரன் வித் மொபைல் ஃபோன்ஸ் பிகாஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட்ஸ்னால ஸோ மொபைல் ஃபோன்ஸ்ல வந்து நீங்க செக் பண்றது தான் கரெக்டா இருக்கும். அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் எல்லாமே நீங்க வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் நத்திங் எல்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி கேப்பிங். ஸோ எத்தனை டைம்ஸ் உங்களோட ஆட்ஸ் வந்து ஒரு யூசருக்கு ஷோ ஆகணும்னு சொல்லி இது எல்லாமே நீங்க செட் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டெமோகிராஃபிக்ஸ், ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸை பொறுத்து ஜெண்டர், ஏஜ் அண்ட் தென் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா இது மூலமா செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கீவேர்ட்ஸ், டாபிக்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் நீங்க டார்கெட் பண்ண முடியும். லெட்ஸ் டேக் டாபிக்ஸ்னு வரும்போது லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங், பிராண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு ரிலேட்டடாகவும் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது ஸோ டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல்ஸ்ல கூட உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண முடியும். நான் ஒரு ஃபேமஸ் இன்ஃபுளுசரோட நேம் எடுத்துக்கிறேன். அண்ட் தென்
நீங்க உங்களோட சேனல்ஸ்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆடியன்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷூர் தட் ஆல்ரெடி உங்களோட வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்க மாதிரி பாருங்க. அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வெர்டிகல் மோட்ல இருக்க மாதிரி பாருங்க, ரேதர் தென் லேண்ட்ஸ்கேப் மோட். ஸோ ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஷார்ட்ஸையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னோட யூடியூப் சேனல் வந்து நான் மென்ஷன் பண்றேன். ஸோ யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லாங் ஃபார்ம் வீடியோஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ். ஸோ ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ லெஸ் தென் 60 செகண்ட்ஸ்க்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 60 செகண்ட்ஸ், ஸோ 26 செகண்ட்ஸ் இருக்கு. நான் இந்த ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனல் யூஆர்எல். ஸோ அண்ட் ஃபைனல் யூஆர்எல் வரும்போது ஆட்ஸ் கிளிக் பண்ணா அவங்க எங்க ரீடைரக்ட் ஆகணும்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோட வெப்சைட் லிங்கே நான் கொடுத்துறேன். HTTPS. ஃபைன். ஸோ டிஸ்ப்ளே பாத். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். லெட்ஸ் டேக். ஸோ நீங்க எதுக்கு ரிலேட்டடா ஆட்ஸ் ரன் பண்றீங்களோ அந்த நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கால் டு ஆக்ஷன். ஸோ கால் டு ஆக்ஷன்ல லேர்ன் மோர் நான் கொடுத்துட்றேன். அண்ட் ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமா நான் இங்க வந்து கொடுத்துட்றேன். ஸோ பேஸ்ட் ஆன் யோர் சர்வீஸை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே மேக் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி நீங்க வந்து பிட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிட் இஸ் நத்திங் பட் ஒரு வியூக்கு நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒரு ஃபிகர் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லிஸ்டேக் நான் என்ன பண்றேன்னா இனிஷியலா நான் ₹2 நான் போடுறேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட கேம்பெயின் பெர்ஃபார்ம் ஆகும்போது உங்களோட பிட்டை வந்து நீங்க அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிரியேட் எ கேம்பெயின். கிரியேட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன் ரிவ்யூல இருக்கும். ஒன்ஸ் ரிவ்யூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாமே வந்து கவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ தட்ஸ் இட். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். பட் யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் தட் உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அண்ட் யூடியூப் அக்கௌண்ட்டுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. சப்போஸ் கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா தென் உங்களால் ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸுமே உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணாலுமே டிஸ்அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. I hope you found this video helpful and please hit the like button and consider subscribing. Suppose உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா please leave your comments so that I will try to make a detailed video on those topics in my upcoming videos. So thanks for watching. We'll see you in the next video. Until then, Mazhar signing off.